எனக்கு எலக்ட்ரானிக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நானே ஒரு பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலே ஒரு பிசிபி டிசைன் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி போர்டில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரு பின்னு. இந்த ஹெட்ரு பின்னு தான் நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. பவர் சோர்ஸ் உடையது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் எதுக்குன்னா கரண்ட் இருந்து ரெடியூஸ் பண்ணுறது தான். கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணி இந்த எல்இடியோட ஆனோட் பாயிண்ட்டுக்கு வந்து கொடுக்குது. ஆனோட்லேருந்து அப்படியே நமக்கு கேத்தோட்டுக்குள்ளே மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு அந்த மைனஸ்க்கு வந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான். அதாவது நம்ம பவர் சப்ளை வந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு எல்இடி தானே பிளிங்க் ஆகும். இந்த எல்இடிக்கு வர பவர் சோர்ஸ் வந்து தடுக்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறேங்க. இந்த பிசிபியில் வந்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காம்பவுண்ட்ஸுமே இருக்காது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே தான் இருக்கும். இதில் வந்து த்ரூவல் காம்பவுண்ட், எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ்ன்ற 2 டைப்லேருந்து தான் இருக்குது. இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு ஃபுல்லாக எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. இது ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேருந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் எடிட்டர், சிம்பிள் எடிட்டர், பிசிபி எடிட்டர், ஃபுட் பிரிண்ட் எடிட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்பர் வியூவர், இமேஜ் கன்வெர்ட்டர், கால்குலேஷன் டூல்ஸ், ட்ராவிங் ஷீட் எடிட்டர், பிளக்இன் கான்டாக்ட் மேனேஜ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் எடிட்டர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிபி எடிட்டர், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றத்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைலுடைய நேம் வந்து கேட்கும். நியூ ஃபைலுடைய நேம் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்டுடைய நேம் அல்லது உங்களுடைய நேம் வந்து போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி சர்க்யூட்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ஃபைலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்கிமேட்டிக் எடிட்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னா ஒன்றும் கைஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்யூட் வந்து மேக் பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமேட்டிக் எடிட்டர். அதாவது இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு ஹால் எங்கே வைக்கணும், கிச்சன் ரூம் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுறாங்களே, அதே மாதிரி தான் இந்த பிசிபி போர்டில் இந்த ஸ்கிமேட்டிக்ன்றது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட்ஸ் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் சர்க்யூட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தான் வந்து இந்த ஸ்கிமேட்டிக் எடிட்டர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். அதை தொட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு ரெசிஸ்டர் வேணும்னா நீங்கள் ரெசிஸ்டர், எல்இடி வேணுமா இருந்தால் எல்இடி, கனெக்டர் வேணுமா இருந்தால் கனெக்டர், கிரவுண்ட் வேணுமா இருந்தால் கிரவுண்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா பாயிண்ட்டையும் ஒரு காம்பவுண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற வச்சுக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டருடைய சிம்பிள், யூகே சிம்பிள், யூஎஸ் சிம்பிள் 2 இருக்கும். நம்ம வந்து யூஎஸ் சிம்பிளை சூஸ் பண்ணி வச்சுக்காங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே யூஎஸ் சிம்பிள் தான் வந்து பார்த்துருப்போம். கிரவுண்டு தான் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியோடைய பொலாரிட்டி வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டரில் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனோட் சைடில் தான் இருக்கணும். முடிச்சுட்டு அதனுடைய ஃபுட் பிரிண்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பிரிண்ட்டு. கனெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரு பின் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதேமாதிரி எல்இடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 0805 பேக்கேஜ் வந்து இது ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 0805 பேக்கேஜ் தான் எல்இடி, எஸ்எம்டி டைப் எல்இடி. அதேமாதிரி தான் நீங்கள், அதாவது இது வந்து டயோடில் ஒரு டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு டயோடு தான். ஆனோடு கேத்தோடு 2 சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோடு வந்து அது வந்து கேத்தோடு சைடு. ஸோ கோடு இல்லாததுக்கு அது ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனோடு சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரு பின் கனெக்டர். இந்த ஹெட்ரு பின் கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1x2 வந்து எடுத்துக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வியூ ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசிபி டிசைன்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். 3D வியூ தான் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.